எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் போக போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோவில் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ மார்க்கெட்டில் இருக்கிற செல்ஃபி ஸ்டிக் அது மட்டும் மோனோபேடை அன்பாக்சிங் பண்ணுங்கள் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து கம்பேரிசன் மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாப்புல அவர் நல்ல கண்டென்ட் கொடுத்துருந்தாப்புல அவருக்கு முதல்ல நம்ம டைம் பண்ணிக்கணும். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 96 ரூபா முதல் 300 ரூபா உள்ள மார்க்கெட்டில் எல்லா செல்ஃபி ஸ்டிக் அது மட்டும் இல்லாமல் மோனோபேட் வரைக்கும் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எல்லா ப்ராடக்ட்டோட பெஸ்ட் பை லிங்க்கும் அமேசான் லிங்க் தான் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு கிரியேட்டர் இல்லை செல்ஃபி மோகம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். அது மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஹிட் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக முன்னால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 விதமான ட்ரைபாட்ஸ் மோனோபாட்ஸ் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் விலை பார்த்தீங்கன்னா 94 ரூபாலேருந்து ஸ்டார்ட் 94 இது பார்த்தீங்கன்னா 125, இது 130, அது 175, அது பார்த்தீங்கன்னா 360 ரூபா தான் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான். இது ஒன்று தவிர்த்து இது அமேசானில் இருக்குது, AliExpressல இருக்குது. 2 லிங்க் அந்த 2 லிங்க் கீழே கொடுத்து இப்போ ஃபஸ்ட்டு 94 ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 94 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ப்ராடக்ட். இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் மாற்ற அந்த மவுண்ட்டை கூட வந்துடும் எக்ஸ்ட்ராவாக. இப்போ பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி ஃபுல்லி ஸ்டீல். இது இதோட கூட வர்றதால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு போட்டு வாங்குறதுக்கு அவசியமாக இருக்காது. 94 ரூபாய்க்கு இது ஒர்த்துன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இருக்குது. இது ஹேண்டியான கையில் யூஸ் பண்ணுறது நம்ம மொபைலுக்கு மட்டும் இல்லை, நம்ம கனமான எந்த ஒரு பொருள் கூட இது தாங்கும். ஏன்னா ஸ்டீலாக இருக்கிறதால நல்லா இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த போல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோக்கு வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கையில் கிரிப்பாக பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. கீழே கூட நம்ம வச்சா ஸ்டேபிளாக இருக்குது. ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே உள்ள போல்டு நம்ம டைட் பண்ணணும்னா அந்த மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா அந்த லேயருக்கு ஏற்ற மாதிரி அந்த பால் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை டைட் பண்ணிங்க. ஃபுல்லாக முதல்ல டைட் பண்ண அப்புறமா தான் நீங்கள் எப்பயுமே நீங்கள் இந்த மொபைலுக்கு மாட்டுற அந்த மவுண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக டைட்டாக இருந்த அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் மொபைல் மாட்டணும். இப்போ உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கையில் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஒரு டெஸ்டிங்காக தான் மொபைல் சைடு ஆங்கிள்லேருந்து மாட்டியிருக்கேன். எல்லாருமே நடுவில் தான் மாட்டணும், அதுதான் ரூல்ஸு. ஏன்னா சைடு ஆங்கிளில் மாற்றும் போது எப்படி கிரிப் வருதுன்னு பார்த்தேன். கிரிப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிட்டாலும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் ஒரு தடவை கூட மாட்டி ஃபோன் கீழே விழுவல. அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். அதனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது 94 ரூபாய்க்கு இது ஒருத்தன் சொல்லுவோம். இதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக அவங்க நினச்சி வாங்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சின்ன ஒரு ட்ரைபாட் சொல்லலாம், மோனோபாட் சொல்லலாம். AliExpressல 94 ரூபா, அமேசானில் 198 ரூபா. ரெண்டோட லிங்கு கீழே கொடுத்துருக்கேன். 3 வேரியண்ட்டில் கலர் வருது. இது நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம். இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினிங்கான ஒரு சின்ன ஒரு ட்ரைபாட்னு சொல்லலாம், மோனோபாட்னு கூட சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மொபைல் மவுண்ட்டும் அது கூட வந்துடுது. இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா போன தடவை மேலே பார்த்தீங்கன்னா இது டோட்டலி பிளாஸ்டிக். ரொம்ப ஜாக்கிரதையாக இதெல்லாம் ஒரு கிரியேட்டருக்கு இந்த மாதிரி நான் ட்ரைபாட் மோனோபாட்லாம் நான் சஜஷன் பண்ண மாட்டேன். செல்ஃபி நல்ல ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி வச்சு எடுக்கணும், சின்ன வீடியோ ஸ்டேபிளாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நல்லாயிருக்கும். இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கிரிப்னஸ்க்காக நீங்கள் மரத்தில் ஏதாவது மாட்டுற மாதிரி இருந்தால் மாட்டிக்கலாம். இப்போ போன தடவை உள்ள அந்த 94 ரூபாய்க்கும் இதுக்கும் இந்த 94 ட்ரைபாட்க்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் தான் கையில் கொடுத்துருக்க ஃபோம் நல்லா இருக்குது. அது கொஞ்சம் பிடிக்கிற கிரிப்பாக இருக்குது. ஏதாவது இடத்துல மாட்டிக்கலாம், நம்ம மரத்தில் தொங்க விடுற மாதிரி. இதே மாதிரி டைட் பண்ணியாச்சு. இதில் பார்க்கும்போது உங்களால் ஐடியா கிடைக்கும் போது இதோட பில்ட் குவாலிட்டி டோட்டலி A to Z ஃபுல்லாக உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு எதுவுமே பில்ட் குவாலிட்டி இதில் இதை ஸ்டேபிளாக தான் நிற்கும் போது ஸ்டேபிளாக இருக்குது, மொபைலில் வைக்கும் போதும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. அதனால் இது ஜென்ரலாக மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 94 ரூபா. AliExpressல வரும். இதே அமேசானில் வாங்கினா 198 ரூபா வரும். இது 2 பெஸ்ட் பை லிங்கும் கீழே கொடுத்து வாங்கணும்னு நினச்சோம் வாங்கி. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இதுதான் மினி மோனோபாட் சொல்லலாம், மினி செல்ஃபி ஸ்டிக். இது டோட்டலி பார்த்தீங்கன்னா 125 ரூபா தான் வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பல வேரியண்ட் பல கலரில் வரும். இது பாக்கெட் செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லுவாங்க. இதில் எந்த கலர் வேணால் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அந்த கலர் வாங்கலாம். பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலான பில்ட் குவாலிட்டி தான். ரொம்ப கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது, ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட அந்த லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 48 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். உங்களுக்கு 48 சென்டிமீட்டர் ஒரு கொஞ்சம் ஒரு நார்மலான பேஸில் நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேபிளும் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபி எடுக்கிறதுக்கு. இந்த ஆங்கிளில் கூட நீங்கள் வச்சு எடுக்கும்போது ப்ராப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொபைலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான்
டேரெக்டாக ஆடியோ ஜாக்கில் கொடுத்துட்டேன். கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இப்போ நான் மாட்டி இதற்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒன்றும் ஒரு ஃபோனை பிடிக்கும்போது ஒரு பர்ட்டர்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஏன்னா வந்து அந்த கிரிப்னஸ் வந்து மேலே மாட்டிருக்க அந்த கிளிப்பு பார்த்திங்கன்னா வந்து கரெக்டான விதத்தில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ரப்பர்லாம் ப்ராப்பராக இருக்குது. நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து ஃபோட்டோ தெளிவான முறையில் எடுக்குது. அதனால் இது வந்து ஒரு சின்ன ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா வந்து 125 ரூபா தான் வரும். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அடுத்த பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து இது 130 ரூபா. இது ஒரு செல்ஃபி ஸ்டிக். இது மீடியம் சைஸ்னு சொல்லுவாங்க. நம்ம போன தடவை பார்த்த செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஸ்மால், இது மீடியம். இது பார்த்திங்கன்னா பில்ட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது, நல்லா கொஞ்சம் கனமாக இருக்குது. இதோட சைஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா வந்து 78 சென்டிமீட்டர் வரும். நம்ம போன தடவை பார்த்தது பார்த்திங்கன்னா வந்து சின்னது 48 சென்டிமீட்டர், இது வந்து 78. அது வாங்குறதுக்கு இன்னும் 5 ரூபா கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சில்வர் இது பார்த்திங்கன்னா அந்த பைப் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பேஸும் நல்லாயிருக்கு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கம்பேர் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அந்த சின்ன அந்த மினி இது பார்த்திங்களா செல்ஃபி ஸ்டிக், இதை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள்னு சொல்லிட்டு உங்களாலேயே வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் ஓகே, மினி செல்ஃபி ஸ்டிக் வாங்குறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே நான் மாட்டிட்டு இதே நான் கொஞ்சம் எந்த அளவுக்கு லென்த் பண்ணுறேன் நான். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங்காக குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி கிளிப்பிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெளியில் இந்த கிம்பிள் மாதிரி கூட வெளியில் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுறது கூட ப்ராப்பராக தான் இருக்குது. ஏன்னா நான் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஒரு விதத்தில் நம்ம கையில் பிடிச்சிக்கிறது தான் ஸ்டேபிள், முக்கியமான விஷயம். இது கூட 130 ரூபா தான் வரும். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக வாங்கி. அடுத்த பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு செல்ஃபி ஸ்டிக். இது வந்து லார்ஜ் செல்ஃபி ஸ்டிக்கு. இதோட விலை பார்த்திங்கன்னா 175 ரூபா வரும். நம்ம லாஸ்ட் டைம் 2 ப்ராடக்ட் இது பண்ணியிருந்தோம், ஸ்மால் மீடியம் பண்ணியிருந்தோம்ல, அதுக்கு மேலே இது வந்து கொஞ்சம் பெருசு. இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட மேலே மொபைல் மட்டும் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக அந்த வித்தியாசமான டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லென்த் தான் இதில் வந்து ஹைலைட்டான விஷயம். இது லென்த்து போக வந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் தடவை பண்ணியிருந்த அந்த செல்ஃபி ஸ்டிக்கு ஸ்மால் மீடியமையும் இதே நான் வச்சு கம்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் இதோட டோட்டல் சைஸை வந்து உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ இந்த மீடியம் சைஸ் வந்து எவ்வளோன்னு நீங்கள் வந்து பார்த்துங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் சைஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க. இப்போ உங்களால் வந்து டோட்டலாக ஜட்ஜ் பண்ண முடியும். இது வந்து 105 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது, இது பெருசு. அதனால் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த சைஸ் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த சைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே அதே மாதிரி நம்ம வந்து டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஆடியோ ஜாக்கில் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கூட நார்மலாக வந்து சின்னதாக வந்து கேமரா ஷூட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு நல்ல லாங்காக மேலே வச்சுட்டு இப்போ நம்ம அந்தந்த பொசிஷன் எது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் தள்ளி வைக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கம்பி வந்து கொஞ்சம் நடுவில் மட்டும் பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பெண்ட் ஆகிறதால எனக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல. ஏன்னா ஃப்ரண்டில் வந்து ஃபோன் வந்து நல்லா ஸ்டேபிளாக டைட்டாக ஹோல்டு பண்ணியிருக்கிறதால நம்ம வந்து இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்க போகிறோம். இதே மாதிரி வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்க போகிறதால ஒரு ப்ராப்ளம் வராது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் 178 ரூபா வருது. இதோட பெஸ்ட் பை லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எல்லாரும் கேட்பீங்க ப்ரோ எல்லாமே பட்ஜெட்டில் கட்டிங்க நல்ல குவாலிட்டியானது தான் கேட்டிங்கன்னா வந்து இதுதான் குவாலிட்டியானது. இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது. இது 349 ரூபா. திட்டமிட்ட 1.5 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது டிஎஸ்எல்ஆர், ஸ்மார்ட் ஃபோன், உங்களுக்கு ஆக்ஷன் கேமரா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நான் மரணபங்கமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மரத்தில் தொங்க விட்டு ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு, கையில் பிடிச்ச கையில் ரொம்ப கிரிப்பாக இருக்கும். அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் டிஎஸ்எல்ஆர்லேயே பல வெரைட்டியான டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா வந்து அதை நீங்கள் பின்ன கழட்டினீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி விஷயத்தில் கூட நீங்கள் கீழே வந்து அந்த மவுண்டில் வந்து மாற்றுறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நான் வந்து இப்போ இவ்வளோ தூரம் ஸ்மார்ட் ஃபோனில் மாட்டி கட்டினேன். இப்போ நம்ம வந்து ஆக்ஷன் கேமராவில் மாட்டி கட்டுறேன். நீங்கள் மாட்ட போகும்போது கீழே அந்த பின்னை நீங்கள் வந்து டைட்டாக பிடிச்ச அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் கேமரா இல்லை ஸ்மார்ட் ஃபோனு டிஎஸ்எல்ஆர் மாட்டும்போது இப்படி நீங்கள் வந்து கிரிப்னஸாக நீங்கள் அதை டைட் பண்ண அப்புறமா ஈஸியான விதத்தில் வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக் இந்த மோனோபேட் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து கிரிப்னஸாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். இது ஒரு 349 ரூபாய்க்கு இது கொடுத்து வாங்குறதுக்கு வந்து ரொம்ப வருத்தம் சொல்லலாம். நீங்கள் கிரியேட்டராக இருந்தாலும் வாங்கலாம், நார்மலாக ஜென்ரல் யூஸ் ஆடியன்ஸ் செல்ஃபி கூட கண்டிப்பாக வாங்கலாம். வீடியோ கிரியேட்டருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இது என்ன கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். உங்களுக்கு எந்த செல்ஃபி ஸ்டிக் அது மாதிரி மோனோபேட் பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் வந்துடாங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன் அந்த 300 ரூபா நான் 1.5 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது பக்காவான ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செல்ஃபி ஸ்டிக் கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு வந்து இந்த 130 ரூபா செல்ஃபி ஸ்டிக் கூட நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து அந்த 70 ரூபா வரைக்கும் அந்த செல்ஃபி ஸ்டிக்கும் நல்லா தான் இருக்குது. மினி செல்ஃபி ஸ்டிக்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எது உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கிங்க. அனைத்து பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதனால் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான
மாதிரியான வீடியோவில் சந்திக்கலாம். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஒரு லைக் பண்ணி இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி வந்தாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் உங்களும் ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்கமிங் இந்த மாதிரி வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மண்டி சைனிங் ஃப்ரம் முகமது. பாய்.